கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அவருடைய வேத வார்த்தையின்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சற்று நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஞானக் கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஜெனிப்பித்த கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். என் பெலனாகிய கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சகாயரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம். என் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இன்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழ்ச்சி நீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சிப்பு மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சிப்பின் பெலனே உமக்கு ஸ்தோத்திரம். என் பெலனும் கீதமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனின் பெலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வெளிச்சமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். என் தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம். என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சுதந்திரத்தை காப்பாற்றும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்காய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இளவயதின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். என் எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம். என் நேசர் என்னுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.